37 கிருஷ்ண அவதாரத்தின் தொடக்கம். முழுமையான ஆனந்தத்தின் வடிவே ஹரியே, முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் நீ அசுரர்களை கொன்றாய். ஆயினும் காலநேமி ஆகிய அசுரர்கள் அவர்களின் கர்மவினை பயனால் மோட்சமடையாமல் மறுபடியும் மண்ணுலகில் பிறந்தார்கள். அந்த அசுரர்களின் சுமையால் நிலமகள் பெரிதும் துன்புற்றாள். அதனால் அவள் தன் கஷ்டத்தை முறையிட சத்திய உலகத்தில் இருந்த பிரம்மதேவனிடம் சென்றாள். அப்பொழுது தேவர்கள் முன்பே அங்கு கூடியிருந்தனர். தாங்க முடியவில்லையே, கொடிய மக்களின் பெருஞ்சுமையை தாங்க முடியாமல் சோக கடலில் மூழ்கியுள்ளேன். என்னை நீ காக்க வேண்டும். என்னுடைய இந்த அவல நிலையை இந்த தேவர்களிடம் கேட்டு அறிவாய் என்று பலவாறு கூறி புலம்பி தன் வயம் இழந்த நிலமகளை கண்டான் பிரம்மதேவன். பின் நாற்புறங்களிலும் இருந்த தேவர்களின் வாடின முகங்களை பார்த்து பிறகு என்ன செய்வதென்றே தெரியாமல் உன்னையே தியானிக்கலானார். அந்த பிரம்மதேவன் தேவர்களை நோக்கி, தேவர்களே, நிலமகள் கூறியது முற்றிலும் உண்மையே. அவளையும் உங்களையும் காப்பதில் லக்குமியின் தலைவனே வல்லவன். நாம் அனைவரும் சிவனை முன்னிட்டு கொண்டு விரைவாக பார்க்கடலுக்கு சென்று அவனை வணங்கி துதிப்போம் என்று கூறினான். உடனே அவர்கள் எல்லோரும் ஒன்றாக உன் இருப்பிடத்தை அடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் இளந்தென்றல் வீசியதனால் இனிதாக விளங்கும் பார்க்கடலின் கரையை அடைந்தார்கள். பின் அவர்கள் ஒன்று கூடி உன் திருவடிகளை தியானிப்பதிலேயே தங்கள் மனதை நிலைநிறுத்தினார்கள். அப்பொழுது அந்த பிரம்மதேவன் மட்டுமே உன் திருமொழியை உள்ளத்தில் உணர்ந்து எல்லோரையும் மகிழ்ப்பவராக, நாராயணன் தானே நேரில் எனக்கு உரைத்த அந்த உரையை நீங்களும் கேளுங்கள் என்று கூறத் தொடங்கினார். தேவனே, தேவர்களுக்கும் நிலமகளுக்கும் கொடிய அரசர்களால் உண்டாகிய இழிந்த நிலையை நான் அறிவேன். அதை போக்க பூர்ண கலையுடன் யாதவ குலத்தில் பிறக்கின்றேன். தேவர்கள் அவர்களின் அம்சத்தோடு விருஷ்ணி குலத்தில் பிறப்பார்களாக. தேவ பெண்மணிகளும் எனக்கு தொண்டு புரிய நிலத்தில் தோன்றுவார்களாக என்ற உன் திருமொழியை அந்த பிரம்மதேவன் தேவர்களிடம் கூறினான். ஈசனே, எல்லோரும் காதுகளுக்கு இனிய உன் திருமொழியை கேட்டு உன் அருளாகிய அமுதத்தால் மனநிறைவு பெற்றனர். பின் கவலை இல்லாமல் திரும்பிச் சென்றனர். உன் தொடர்பினால் தூய்மையானதும் புகழ் பெற்றதுமான மதுரா நகரின் அரசனான சுரேசனின் மகன் வசுதேவன், அவன் நல்வினை செய்தவரும் தேவகனின் மகளுமான தேவகியை திருமணம் செய்து கொண்டான். திருமணம் முடிந்த பின் அந்த தேவகியின் உடன் பிறந்தவனான கம்சன் தேவகியையும் வசுதேவனையும் பெருமைப்படுத்த விரும்பினான். அதனால் அவர்களை அழைத்து கொண்டு தேரோட்டியாகி தேரை செலுத்தி கொண்டு நகர்வலம் சென்றான். அப்பொழுது இவளுடைய 8வது மகன் மிக கொடியவனான உன்னை கொல்வான் என்று உன் திருமொழி ஆகாயத்தில் அசரீரியாக தோன்றியது. உடனே அந்த கம்சன் அச்சத்தால் அருகில் இருந்த தேவகியை கொல்ல வாளை எடுத்தான். தீய அறிவினை உடைய அந்த கம்சன் அவள் கேசத்தை பற்றி கொண்டான். வசுதேவன் இனிய சொற்களால் அவனை அமைதியுற செய்தும் நீண்ட நேரம் அவளை விடவில்லை. அப்பொழுது அந்த வசுதேவன் பிறக்கும் குழந்தைகள் எல்லாவற்றையும் அவனிடமே ஒப்படைத்து விடுவதாக வாக்குறுதி அளித்தான். அதனால் அந்த கம்சன் தேவகியை விட்டுவிட்டு மனநிறைவோடு அரண்மனைக்கு சென்றான். பிறகு முன்னே சொன்னபடியே வசுதேவன் முதலில் பிறந்த உடன் பிறந்தவனை கொடுத்தான். ஆயினும் அந்த கம்சன் இரக்கத்தால் அவனை கொல்லவில்லை. தேவனே, கொடியவர்களின் மனம் கூட சில வேளைகளில் அருள் நிறைந்ததாக காணப்படுகின்றது இல்லையா? அப்பொழுது நாரத முனிவன் உன் மனம் அறிந்து போஜ மன்னனாகிய கம்சனை நோக்கி, அரசே, நீங்கள் அசுரர்கள், யாதவர்களோ தேவர்கள், இதை நீ அறியவில்லையா?
மாயாவியான ஹரியே தேவர்களின் வேண்டுகோளால் உன்னை கொல்ல அவதரிக்கப் போகிறான் என்று உரைத்தார். அதை கேட்டு அந்த கம்சன் வசுதேவனின் முதல் சந்ததி உட்பட அனைத்து மக்களையும் கொன்றான். பிறகு யாதவர்களை தன் நகரத்தினின்றும் விரட்டினான். 7வது கர்ப்பமாக உருவான ஆதிசேஷனை யோகமாயை தங்கள் கட்டளைப்படி ரோஹிணியின் கர்ப்பத்தில் கொண்டு சேர்த்தான். அப்பொழுது சச்சிதானந்த வடிவாகிய நீ தேவகியின் வயிற்றுள் பிரவேசித்து தேவர்களால் துதிக்கப்பட்டாய். எங்கும் நிறைந்தவனே கிருஷ்ணனே, நீயே என் நோய்களின் கூட்டத்தை அழித்து சிறந்த பக்தியை கொடுத்தருள வேண்டும். ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா